ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் ஸ்பெஷலான அசோகா அல்வா செஞ்சு காமிச்சிருக்கேங்க. எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான இந்த அசோகா அல்வா செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு சுலபமாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. இது 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது பருப்பை 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வேக வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சும் எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வைக்கும்போது 1 கப் அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்துருக்கோம். 2 கப் இல்லைனா 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போது 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கோம். 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதே நீங்கள் தனியாக வேக வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, குக்கர் இல்லாமல் தனியாக வேக வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் குக்கர் மூடிட்டு 3 விசில் வைக்க போகிறேங்க. 3 விசிலில் நல்லா வெந்துடும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அடியில் ஒட்டவே இல்லை. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மத்து இல்லைன்னா கரண்டியால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணுங்க. கோதுமை மாவு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்ல ஒரு வாசனை வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நெய்லேயே. இப்போது மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பருப்பை நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைப்படலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நெய்யிலேயே நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. வேக வச்ச பருப்புங்கிறதுனால அந்த கோதுமை மாவோடு சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. நெய்யும் கோதுமை மாவு வேக வச்ச பருப்பு நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெய் அந்த பருப்போடு சேர்ந்து நல்லா ஒட்டாமல் நல்லா வரணுங்க. கை விடாமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வதக்கி வரணும். கை விடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த நெய்யில் நல்லா வதக்கும்போது நல்லா சுருளை வரும்போது நமக்கு அல்வா நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. நல்லா சுருளை நல்லா வதக்கியாச்சு நெய்யோடு சேர்ந்து. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதனால் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவு சர்க்கரை உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி வருங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கையை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். 5 நிமிஷம் போல் நல்லா கிளறிட்டேங்க. இந்த டைமில் நம்ம ஃபுட் கலர் வேணால் சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். நீங்கள் ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பருப்போடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. ஒரு லோ ஃப்ளேம்லேயே 5 நிமிஷத்துக்கு நல்லா இடைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிட்டே இருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நான் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நெய் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் நான்.
இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா இடைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போது சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருள வரணும். அந்தளவுக்கு நம்ம 5 நிமிஷம் போல் கிளறிட்டே இருக்கணுங்க. அவ்வளோதான், கடைசி ப்ராசஸ் வந்தாச்சு. இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா பாத்திரத்தில் அல்வா ஒட்டாமல் நல்லா சுருள வரணும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை, நல்லா சுருள நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் வெயிட் பண்ணிங்கன்னா நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வருது. நம்ம இப்போது சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.